ஹலோ, வணக்கம். அழுகைன்றது வந்து பாருங்கள், எத்தனை விதமாக நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் பாருங்கள். குழந்தை பிறந்த உடனே டப்புன்னு ஒரு 5 செகண்ட்ஸு 5 to 8 செகண்ட்ஸ் அதுபோல் அழணுன்னு பார்ப்போம். அழுலன்னா அதுக்குண்டான ரெசிஸ்டேஷன் மெஷர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அதை டப்புன்னு சீக்கிரமாக அழ வச்சிட்டோம். அந்த டைமில் அந்த அழுகை வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து குழந்தை வளர்ந்து நம்ம ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது அப்போ தாங்க முடியாத அழுகையாக இருக்கும். மறுபடியும் அந்த ரொம்ப நெருங்கிய அன்பாக இருக்கிறவங்க நம்ம கூடவே இருந்து பிரியும் போதும் அழுகை வரும். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது கூட, அவங்க பேரை வந்து நம்ம வழியில் யாராச்சும் பேசும்போது, அந்த வார்த்தைகளை படிக்கும்போது கூட, நம்ம நெருங்கிய மனசோட ஒட்டி இருந்து அன்பாக இருந்தவங்க நம்மளை பிரியும் போதும் அழுகை வரும். திடீர்னு பார்க்கும்போதும் அழுகை வரும். அவங்க திடீர்னு நம்ம போயிட்டு சந்திக்கும்போது பாருங்கள், நம்ம ஏர்போர்ட்டில் இல்லை அந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸு அதுபோல் நம்ம திடீர்னு சந்திக்கும் போதும் தாங்க முடியாத அழுகையாக இருக்கும். அந்த அழுகை பாருங்கள், பிரியறதுக்கும் அழுகை வருது, சந்திக்கும் போதும் அழுகை வருது. அதே போலே பாருங்கள், வீட்டில் இப்போ பசங்க இருக்காங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, கல்யாணம் ஆகி போகும்போது அப்போ தாங்க முடியாத இன்னும் அழுகையாக இருக்கும். அங்கே அதுக்கடுத்து குழந்தைங்க வந்து நம்ம கூட மீட் பண்ணும்போது, நம்ம போயிட்டு அவங்கள பார்க்கும்போதோ இல்லை அவங்க நம்மளை பார்க்கும்போது வீட்டுக்கு வரும்போது தாங்க முடியாத அழுகையாக தெரியும். அவங்க அடுத்து கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துட்டு அவங்க பிரிஞ்சு போகும்போதும் அப்பவும் மனசு வலியோடு இருக்கும். அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லவே முடியாது, அந்த அழுகையில் தான் வெளிப்படுத்த முடியும்னு இருக்கும். பாருங்கள், ஆறாத காயங்களுக்கு அழுகை தான் ஒரு மருந்துன்ற பாருங்கள். ஆராய்ந்து பார் நீயும் அழுவாயின்னு ஒரு கவிதையை நம்ம சொல்ல வரலாம். அந்த அவங்க வந்து நம்மளை பிரிஞ்சு போகும்போது பாருங்கள், அந்த அழுகை வந்து எப்படி நம்ம சொல்ல முடியாத வலியை கொடுக்கும் மனசுக்கு. அவங்களுடைய பேர் வந்து நம்ம படிக்கும்போது கூட அவங்களுடைய பேரை நம்ம எங்கேயாவது யாராவது கூப்பிடுவாங்க, நம்ம நெருங்கிய மனசை ஒட்டி இருக்கவங்க. அவங்க அதை கூப்பிடும்போது நம்ம உடனே நம்மளுக்கு அவங்கள தான் இருக்கும். சப்போஸ் அந்த பேர் அன்பாக இருந்தவங்க நம்ம இழந்துட்டோன்னு வச்சிங்களேன், இன்னும் தாங்க முடியாத வலியாக இருக்கும் மனசில். அந்த யாராச்சும் அந்த பேரை நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த ரொம்ப நெருங்கிய அன்பாக இருந்தவங்க சொல்லும்போது நம்மளுக்கே அறியாமல் ஒரு அழுகை வரும். குழந்தைங்க பிரிஞ்சு போகும்போதும் அழுகை வரும். எப்படி ஒரு அழுகை வந்து எத்தனை வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஆனால் மனசில் வந்து இருக்கிற வலியை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு அழுகை இருக்குதுங்க. அதிலே பெண்கள் வந்து அவங்களுடைய மனச்சுமைகளை இன்னொருத்தர்கிட்ட பேசிப்பாங்க. அந்த அழுகையை தீர்த்துட்டாங்கன்னாவே கொஞ்சம் மனசு அந்த வலி போயிடும். ஆண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அழமாட்டாங்க, மனசுக்குள்ளேயே அந்த அழுத்தத்தை வச்சுப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு டென்ஷன் தாங்க. அதை வந்து வெளிப்படுத்திக்கலாம், ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அழமாட்டாங்க. அது அவங்களுடைய சுயபாவம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அழுகைன்றது வந்து பாருங்கள், ஒரு சிலருக்கு வெளியே சொல்லிட்டோம்னா நம்ம மனசை ஒட்டி இருக்கவங்க ரொம்ப நெருங்கிய மனசுக்குள்ளே அந்த நம்ம ஒன்றி இருக்கவங்கக்கிட்ட நம்ம சொல்லி அழுதுட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த வலி போயிடுங்க, அந்த சுமையே குறைஞ்சிடும். அது எத்தனை விதமான தீர்வு கொடுக்குது பாருங்கள் அந்த அழுகை. அழுகை வந்து நல்லதுக்கும் தெரியுது, ரொம்ப பிரிஞ்சு போகிறதுக்கும் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில்.